மா எம்பிட்டு நேரமா? டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்கம்மா, போய் தைக்க கொடுப்போம். டைம் ஆகுது, காலையில் வேணும்ல ப்ளவுஸு. எப்போ கொடுத்து எப்போ வாங்க, சீக்கிரம் வாங்க போவோம். நான் வந்துட்டேன்டி வேலையை முடிச்சுட்டு வர வேண்டாமா? நானே எம்பிட்டு அவசரப்படுறேன், இருடி இந்த வாரேன். சரி வாத்தா போவோம். சின்ன பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் வாரம்னு. அந்த பிள்ளை அந்த இருக்குன்னு சொல்லியிருக்கு, நம்ம வர சொல்லியிருக்கு. நம்ம போனோம்னா டிசைன் எல்லாம் காட்டுதாம்ல, உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நீ தச்சு போட்டுக்க. சரியா? போவோமா? வா போவோம். சின்ன பொண்ணு எங்கலாம் இருக்க? சத்த வாளா என்கிட்ட. நான் Dress கொண்டாந்துருக்கேன், பாப்பாக்கு சீக்கிரமா தச்சு கொடுத்தா வாத்தா. இந்த இருக்கேன்க்கா, இந்த வாரேன், வாங்க வாங்க. வாக்கா, எப்படி இருக்கு? வாங்க, என்ன ட்ரெஸ் தைக்கணும் சொல்லுங்க, தச்சு கொடுத்துருவோம். கவிதா, அந்த சேரி அவகிட்ட காட்டுதா, எந்த Dress எப்படி தைக்கணுமோ பார்த்து சொல்லுங்க. சரிம்மா. அக்கா இந்தாங்கக்கா, எனக்கு அழகா நல்ல டிசைனா இந்த ப்ளவுஸை நான் தச்சுட்டு போனேன்னா பூரா பேரும் என் பின்னாடி தான் பார்க்கணும், பார்த்துக்கோங்க. சரிதான், அப்போ கிறுக்கு மாதிரி தச்சு கொடுத்தாதான் பூரா பேரும் பின்னாடி பாப்பாக போல. அத்தி கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அது ஒன்றும் இல்லைக்கா, என்ன டிசைன் அப்படி தைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாக்கா. யாரும் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுங்க, நான் சூப்பராக தச்சு கொடுத்துருவோம். அத்தனை பேரும் பின்னாடி திரும்பி பாப்பாகல. கொடுங்க கொடுங்க. இந்தாங்கக்கா, எனக்கு சூப்பரா ப்ளவுஸ் டிசைனா தச்சு கொடுங்கக்கா. சரி பாப்பா, உனக்கு இல்லாமலையா? இந்த அந்த பொம்மைங்களை பாரு, இதுல உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் தச்சு தரேன். சரியா? சரிக்கா, இந்த பாக்குறேன் இருங்க. இந்த ப்ளவுஸ் நல்லாதான் இருக்கு, அடிக்கிற வெயிலுக்கு உள்ள காத்தே போகாது போலயே. அத்தாடி, இதை போட்டுட்டு போனா நம்ம அவ்வளவுதான் போல. இதுக்கு பரதாவே போட்டுக்கலாம் போலயே. இது நமக்கு சரிப்படாது. அடுத்ததை பார்ப்போம். இவன் என்ன டிசைன் சொல்ற மாதிரி தெரியலையே, இங்கிட்ட அங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கா. சரியா போச்சு, போங்க. இது கொஞ்சம் ஓகே. சரி, இந்த டிசைனே சொல்லுவோம் தைக்க சொல்லி. அக்கா, எனக்கு அந்த அந்த பொம்மையில போட்டிருக்கீங்களே அந்த டிசைன் நல்லா இருக்குக்கா, எனக்கு அதே தச்சு கொடுத்துறீங்களா? அதுக்கு என்ன கவிதா, தச்சு கொடுத்துருவோம். நீ ஊன்னு சொல்லு, இந்த நைட்டுக்கே நான் முடிச்சு கொடுத்துட்றேன். காலையில பாரு, நீ போட்டுட்டு அப்படி ரோட்ல நடந்து யாக்கும் அம்புட்டு பேரும் உன் பின்னாடியே தான் பாப்பாக. என்னடா இது, இதுல ஏதோ உள்குத்து இருக்கோ? என்ன பாப்பா யோசிக்கிற? பயப்படாத, சூப்பரா தச்சு தருவேன் நானு. ரெண்டாவது நீ நம்ம கடைக்கு தான் வாருவ, பாத்துக்கோ. சரிக்கா, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி, தச்சிருங்க. இவளுக்கு வேற வேலையே இல்லை, எப்படிதான் கண்டுபிடிச்சான்னு தெரிய மாட்டேங்குது. கவிதாக்கு நாளைக்கு காலேஜ்ல சாரி கட்டிட்டு வரணும்னு சொல்லி போட்டான். ப்ளவுஸ் தைக்கணும்ல, அந்த சின்ன பொண்ணு கிட்ட கொடுக்க போயிருந்தேன் ப்ளவுஸ் தைக்க. ஐயோ என்னக்கா நீ, அவ இங்கிட்டு இருந்து நல்லா தைப்பா. நீ கையை நீட்டா வைக்க சொன்னா அவன் குட்டையா வைப்பா, நீ குட்டையா வைக்க சொன்னா அவன் நீட்டா வைப்பா. போய் உனக்கு வேற ஆள் கிடைக்கலையா? அவகிட்ட போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, என்னம்மா சொல்லுறாங்க பக்கத்து அக்கா? சின்னம்மா அக்கா சரியா தைக்க மாட்டாங்களா? என்னம்மா உன் பேச்ச கேட்டு நான் அங்க கொடுத்துட்டு வந்துட்டேன்ல. அடி இருடி, நீ ஒருத்தி அவன் சொன்னா அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். ஏப்பா அப்படி இல்ல, அவன் நல்லா தான் தைக்கிறா, பார்த்துதான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நல்லா தைச்சு கொடுத்து கொடுப்பாப்பா. ஏப்பா அப்போ உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? போன வாரம் எங்க வீட்டுக்காரர் கல்யாண நாளுக்கு ஒரு சேரி கொடுத்தாங்க. அந்த சேரி கொண்டு போய் ஒரு ப்ளவுஸ் தைச்சு தாப்பான்னு சொல்லி நல்ல சேரி, சூப்பர் சேரி கொடுத்துட்டு வந்தேன். கை நீட்டா வச்சு, கழுத்தெல்லாம் டிசைன் வச்சு, நாட்டு வச்சு, மணி வச்செல்லாம் தைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லும் போதெல்லாம் மண்டே ஆடிப்புட்டு மறுநாள் காலையில ப்ளவுஸ் கொடுக்குறா. கை பார்த்தா குட்டையா கிடக்கு, கழுத்து பார்த்தா பெருசா கிடக்கு, ஒரு மணியும் காணும், ஒரு டிசைனும் காணும். கேட்டா இதுதான் டிசைனுங்கிறா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அப்ப ஏன் ப்ளவுஸ் எப்படிமா? இப்போ ஒருத்தி சும்மா இருடி, அவன் எது சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சின்ன பொண்ணு சூப்பரா தைச்சு தருவான்னு சொல்லிட்டு சாமி இரு. இல்லடி பாப்போம் இரு, நான் கொடுத்துட்டு வந்தாச்சு, எனக்கு திரும்பி போய் கேட்கவா முடியும்? பார்க்கலாம் இரு, நாளைக்கு காலையில அவன் எப்படி ப்ளவுஸ் தைச்சு தரான்னு. சரிடி, எனக்கு நேரமாகுது, பிள்ளைங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, போய் டீயை போடணும், சமைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குடி. நீ சமைச்சிட்டியா? இல்லப்பா, சமைக்கணும், சப்பாத்தி